ஓமே 1822 கோடி சூரியர் உதயம் போல் நின்றனை ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் விளக்குகிறார். கலைசையில் எழுந்தருளியிருக்கும் விண்ணவனே, நீ முக்குண சார்புடைய மும்மூர்த்திகளை தோற்றுவிக்கிறாய். அந்த மூவருக்கும் முத்தொழில்களுள் ஒவ்வொன்றை சிறப்பாக வகுத்து அருளுகிறாய். ஆனால் நீ அந்த குணங்களை கடந்தவனாய், பரிபூரணனாய், அத்துவாக்களையும் கடந்தவனாய் நிற்கிறாய். மேல் உலகில் உள்ள தகுதியில் சிறந்த நல்ல கணநாதர்கள் புகழ்ந்து பாட விளங்குகின்றாய். அப்படிப்பட்ட நீ சக்தியாகிய அம்பிகையுடன் அருள் உருவாய் கோடி சூரியர்கள் திரண்டு விளங்கும் உதயம் போல் தோன்றி நின்று அருளுகிறாய். இப்படியாக அருள் உருவாய் நின்று உயிர்களுக்கு அருளுகின்றான் பெருமான் என்று விளக்குகிறார் ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள். பாடலை காணலாமே. முக்குணங்களின் மூவரை தோற்றி மூவருக்கு முத்தொழில் வகுத்து அருளி அக்குணங்களுக்கு அதீதமாய் நிறைவாய் அத்துவாக்களை கடந்து மேல் உலகில் தக்க நல் கணநாதர் ஏத்து எடுப்ப சக்தி அம்பிகையுடன் அருள் உருவாய் தொக்க கோடி சூரியர் உதயம் போல் தோன்றி நின்றனை கலைசை விண்ணவனே என்று ஸ்ரீ மாதவ சிவஞான சுவாமிகள் தனது கலைசை 10 அந்தாதி எனும் அற்புத நூலின் 34வது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார். கருணை உணர்வோம், ஞானம் பெறுவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.